ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மேலே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் புனிதா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல கொங்கு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க டெய்லர் கடை வந்து சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிருஷ்ணகிரியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. திருமணமாகி குறுகிய காலத்திலே விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. பொண்ணு வந்து இவங்க தான் நல்லபடியாக பார்த்து திருமணம் பண்ணி கொடுத்துறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரு 20 சவரன் நகை போட்டு திருமணம் பண்ணி கொடுத்துறதாகவும் சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய அப்பா வீடு ஓரளவு வசதியானவங்க தாங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு தங்கைங்க. ஸோ எல்லாருக்கும் திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுடைய அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாங்க. அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ வருடமாக இவங்களுடைய பொண்ணு வந்து இவங்க கூட இருந்தாங்க. அதனால இவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் தெரிவிக்கலைங்க. ஸோ இப்போ வந்து இவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் இவங்களுடைய மனசு ஆறுதலுக்காகவும் மறுமணம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் இவங்களுடைய பொண்ணு தாங்க இவங்களை கம்பல் பண்ணி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவர் வந்து ஓரளவு கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. நல்ல குணமானவராக இருக்கணும். குறிப்பாக வந்து குடிப்பழக்கம் இல்லாதவராக வேணும்னு தெளிவாக கேட்டிருக்காங்க. இவன் வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா தங்கம்மாள், வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல கொங்கு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதிலேயே தான் வரனை எதிர்பார்க்குறாங்க. அதாவது இதே ஜாதியில் தான் வரனை எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய படிப்பு எந்த ஒரு படிப்பும் படிக்கலைங்க. இவங்க சின்னதாக ஹோட்டல் வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களுடைய கணவரும் இவங்களும் தாங்க நடத்திட்டு வந்தாங்க. பட் அவர் வந்து வேறொரு பெண்ணோட அஃபைர்லன்ட்டு அவங்களே வந்து திருமணம் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ஹோட்டலில் வந்து இவங்களே ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் தாங்க. அந்த பையனை வந்து வெளிநாட்டில் படிக்க வச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு 4 வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க. அது இல்லாமல் நிலம் கொஞ்சம் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவர் போனதுனால இவங்களே தனிமையில் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய பையனும் வந்து இவங்களுடைய பேச்சை கேட்காம லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதாகவும் அவன் மாமனார் வீட்டுக்கு போயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவ்வளோ நாள் தன்னுடைய பையனுக்காக வாழ்ந்த இவங்க இப்போ இவங்களுக்குன்னு மறுமணம் பண்ணதான் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவர் வந்து தன்னை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. வேலை இல்லைனாலும் சம்மதங்க. நாங்கள் இந்த ஹோட்டல் கடையவே 2 பேரும் பார்த்துக்கிட்டோமாவே போதும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சேலத்தில் வசிக்கிறதுனால சேலம் சுற்று வட்டாரத்தில் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.